2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி அல்லது சமாதானத்தின் நகரமாகிய எருசலேமை நோக்கி பவனியாக சென்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி சென்ற அந்த நாளின் நிகழ்வுகளை நாம் சிந்திக்கின்ற போது, பொதுவாக இவ்வுலகத்தின் அனுபவங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, ஆட்சி செய்கிறவர்கள், அதிகாரம் வகிக்கிறவர்கள் அல்லது அதிகாரத்தை ஆட்சியை பெற விரும்புகிறவர்கள் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி காட்டுவதற்காக, மக்கள் தங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக அநேக பேரணிகளை நடத்துகின்ற காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை போராட்ட காலகட்டங்களிலே அநேக பேரணிகள் நடத்தப்பட்டது. காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை போன்ற யாத்திரைகளெல்லாம் மக்களிடத்திலே விழிப்புணர்வையும் உற்சாகத்தையும் விடுதலை வேட்கையையும் ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களை நாம் பார்க்கின்ற போது பற்பல அரசியல் சூழல்களிலே அநேக பேரணிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அயோத்தி யாத்ரா என்ற பேரணியை நாம் அறிவோம். இன்னும் கடந்த வருடங்களிலே கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்ட பாரத் ஜோடா யாத்திரையை நாம் அறிவோம். என் மக்கள் என் மண் என்ற யாத்திரைகளை நாம் அறிவோம். இன்னும் டெல்லியிலே விவசாய பேரணிகள் பல நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். இவைகளெல்லாம் அதிகாரம் வகிக்கின்றவர்கள் அல்லது அதிகாரம் வகிப்பதற்காக விரும்புகின்றவர்கள் தங்களுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்வதற்கு, மக்கள் மத்தியிலே தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு இவனமான பேரணிகளை அல்லது மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு இவனமான பேரணிகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எந்த நோக்கமும் இல்லாமல், இப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை கொலை செய்வதற்காக எருசலேமிலே மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். பிடித்து எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு எருசலேமிலே என்பதை அறிந்திருந்த போதும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி சமாதான பிரபுவாக பவனி சென்றதை நாம் இந்த நாளிலே திருமறை பகுதிகளிலே நாம் வாசித்து அறிந்தோம். பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்கள் இருந்தபோது சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்பட்ட எருசலேமை நோக்கி ஒலிவமலைக்கு அருகாமையில் இருக்கும் அத்திப்பழத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்பகே, வறுமையின் வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்தானியா, இந்த ஊர்களிலிருந்து புறப்பட்டு சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் சின்னமாகிய கழுதையின் மேல் சமாதான பவனி சென்றார் என்று திருமறையிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியை கண்ட மக்கள் எல்லாம் அவரை வரவேற்பதற்காக மரக்கிளைகளை பரப்பி, வஸ்திரங்களை விரித்து, குருத்தோலைகளை பிடித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பின் செய்தியை கேட்டபோது ஆச்சரியப்பட்டார்கள். ஆர்ப்பரித்த மக்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்கள் கேட்டார்கள், இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யார் என்று விசாரித்த போது அறிந்த மக்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்கள் இவர் யார் என்பதை இந்த மக்களுக்கு அறிவித்தார்கள்.
மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, அவர் எருசலேமில் பிரவேசிக்கையில் நகரத்தார் ஆச்சரியத்தோடு இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இக்கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில் என்னவென்றால், கலிலேயாவிலிருந்து நாசரேத்தூரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு இவர் என்று சொன்னார்கள். இதை கேட்ட இந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பை கேட்ட மக்கள் எல்லாம் இவர்களை அதட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியினாலே இறை மக்களின் ஆத்மீக மையம் என்று அறியப்பட்ட எருசலேம் பட்டணம் திடீரென்று பரபரப்பை கண்டது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுகின்ற நாட்களிலே எருசலேமிலே இயேசு கிறிஸ்து பவனியாக வந்தது இதற்கு அழுத்தம் கொடுத்த நிகழ்வு என்று நாம் சிந்திக்க தோன்றுகின்றது. இந்த பவனி இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாதையினுடைய முதல் நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாரத்தை நாம் பரிசுத்த வாரமாக ஆசரிக்க இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பயணத்திலே இந்த எருசலேமை நோக்கிய பவனி முதல் நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முந்தின வாரத்திலே இந்த எருசலேமிலே ஒரு பவனி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பவனியாக செல்ல, இதற்கு முந்தின வாரத்திலே அங்கு ஒரு பவனி நடைபெற்றது. அதிலே போர் ரதத்திலே ஆளுநர் பிலாத்து எருசலேமிற்கு பவனியாக வந்தார். அப்போது அவருக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள். மத தலைவர்கள், இன்னும் அரசியல் பிரபுக்கள், செல்வந்தர் மக்கள், இவர்களெல்லாம் இணைந்து இந்த பிலாத்துவிற்கு பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள். அவர்கள் சீசர் வாழ்க, சீசர் வாழ்க என்று கத்தினார்கள். அதற்கு அடுத்த நாளிலே ஆண்டவர் சமாதான பிரபுவாக இந்த எருசலேமை நோக்கி பவனி வந்தார். அவரை பார்த்த மக்கள் ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் முறையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் தொனிக்கின்ற போது இந்த பவனி எத்தகைய பவனியாக இருந்தது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது அல்லது கழுதை குட்டியாகிய மரியின் மீது எருசலேமை நோக்கி சென்ற இந்த பவனி மக்கள் பவனியாக இருந்தது. இட்ஸ் a பீப்புள்ஸ் ரேலி என்று நாம் பார்க்கிறோம். மக்கள் பவனியாக இந்த பவனி இருந்தது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 36, 38 வசனங்களிலே நாம் பார்க்கிற போது, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியிலே கலந்து கொண்ட மக்களில் அநேகர் கலிலேயாவில் இருந்து வந்த சாதாரண மக்கள், ஏழைகள், பிச்சை எடுப்பவர்கள், தொழிலாளர்கள், கிராமத்தில் இருந்த பெண்கள், புறஜாதியார், சிறுவர்கள், ஊனமுற்றவர்கள் என்றெல்லாம் திருமறை நமக்கு விளக்குகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியிலே கலந்து கொண்ட மக்கள் யார் யார், எத்தகையவர்கள் என்பது அங்கு விளக்கப்படுகின்றதாக இருக்கிறது. இது அதிகார வர்க்கத்தினுடைய பேரணி அல்ல, அதிகார வர்க்கத்தினுடைய பேரணி அல்ல, மாறாக அடித்தட்டு மக்களுடைய பேரணியாக இது இருந்தது. அடித்தட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வின் உணர்வுகளில் இருந்து தாமாக கூடிய கூட்டமாக, ஏதோ இந்த பேரணிக்காக வருவிக்கப்பட்ட கூட்டமாக அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பவனியை பார்த்த மாத்திரத்திலே மக்கள் தங்களாகவே வந்து இந்த பவனியிலே
கூடின கூட்டமாக இருந்தது. ஆகவே தான் இந்த மக்கள் ஆர்வமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரே, எங்களை இரட்சியும் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக பாடுகளின் வார நிகழ்வுகளிலே நமக்கு ஒரு தவறான எண்ணம் உண்டு. நாம் அநேக நேரங்களிலே நினைக்கின்ற காரியம் என்னவென்றால், குருத்தோலை பவனியிலே அல்லது எருசலேம் பவனியிலே திரளான ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா இப்பொழுதே ரட்சியும் என்று ஆர்ப்பரித்தார்கள். இதே மக்கள் வெள்ளிக்கிழமையிலே அல்லது இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்கின்ற போது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது, இவனை சிலுவையில் அறையும் என்று இந்த ஓசன்னா என்று குரல் எழுப்பின மக்கள் அந்த விசாரணை போது அல்லது அந்த நாட்களிலே இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு தவறான எண்ணம் உண்டு. அது ஒரு தவறான சிந்தனை என்பதை திருமறையை நாம் வாசித்து அறிகின்ற போது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தவர்கள் அல்ல, இவரை சிலுவையில் அறையும் என்று குரல் எழுப்பினவர்கள் என்பதை திருமறையின் வெளிச்சத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். திருமறையை நாம் தெளிவாக படிக்கின்ற போது, எருசலேமின் பவனியிலே கலந்து கொண்ட மக்கள் நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள், அவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், சிறுவர்கள், பெண்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களிலே அநேக மக்கள் எருசலேமுக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள். அநேக மக்களை கிரேக்கர்கள் என்று நாம் அறிவோம், புறஜாதியார் என்று நாம் அறிவோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று நாம் அறிவோம். இவைகளை எல்லாம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் பவனியிலே கலந்து கொண்டவர்கள் அதிகமாக எருசலேமுக்கு வெளியே இருந்து வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து நன்மை பெற்றவர்கள், அதோடு கூட சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைகளிலே இருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று முழக்கமிட்டவர்கள் யார் என்று திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது, எருசலேம் நகரத்தார், பிலாத்துவனுடைய ஆட்கள், ரோம பேரரசர் மற்றும் சமய தலைவர்களுடைய கைக்கூலிகள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று முழக்கமிட்டார்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை காண்கின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்கிறது, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்களே, அவர்கள் நம்மை அழித்து போடுவார்கள் என்று சொல்கின்றதை காண்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிற போது, பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று குரல் எழுப்பினவர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய கைக்கூலிகள், மத தலைவர்களுடைய தூண்டுதலின் மூலமாக பேசினவர்கள், குரல் எழுப்பினவர்கள். இங்கு இந்த பவனியிலே கலந்து கொண்ட மக்கள் புறஜாதியார், கிரேக்கர்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மை பெற வேண்டும், சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு விடுதலையை இந்த உலகத்தின் அல்லது அந்த நாட்டினுடைய அந்த ரோம ஆளுகையின் அதிகாரத்திலிருந்து, அடக்குமுறையிலிருந்து விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையினாலே ஏக்கத்தின் குரலை இந்த மக்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும்,
இனி நீர் தாமதிக்க வேண்டாம். நாங்கள் படுகின்ற பாடுகள், நாங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற வேதனைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே சகித்து கொள்ள எங்களால் இன்னும் முடியாது. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் வம்சத்திலே வருகின்ற ராஜாவே, எங்களை மீட்டருளும், எங்களை ரட்சியும், ஓசன்னா என்று மக்கள் குரல் எழுப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பேரணியிலே, மக்கள் பேரணியிலே இந்த மக்களுடைய ஏக்கத்தின் குரல்கள் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமையான இந்த பரிசுத்த வாரத்திலே பிரவேசித்திருக்கிற போது, இந்த செய்திகளை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற போது, மக்கள் ஏக்கத்தோடு இருக்கின்ற போது, இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டெடுக்கின்றவராய், அவர்களை ரட்சிக்கின்றவராய், அவர்களுக்கு வாழ்வு தருகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, ஒரு காலகட்டங்களிலே நம்முடைய நிலைமைகள் கூட அப்படித்தான் இருந்தது. நம்முடைய முன்னோர்களுடைய நிலைமைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? எங்களுக்கு இந்த அவலங்களிலிருந்து விடுதலை இல்லையா? யார் எங்களை மீட்டெடுக்க முடியும் என்று மனக்குமுறலோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருந்தபோது, இந்த மக்கள் கூக்குரலிட்டதைப் போல, ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய மூதாதையர்களுக்கு இருந்தது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கூக்குரல்கள், நம்முடைய முன்னோர்களுடைய கூக்குரல்கள், இப்பொழுதே ரட்சியும் ஆண்டவரே என்ற கூக்குரல்கள் சென்று எட்டினது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கொட்டாரத்திற்கு அருகாமையிலே தற்போதும் ஒரு இடம் அழைக்கப்படுகின்றது தாலியறுத்தான் சந்தை. இப்போதும் இருக்கிறது அந்த இடத்தினுடைய பெயர். அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். தோழ்ச்சியிலே கழக காலகட்டங்களிலே ஒரு அருமையான புது பெண், சமீபத்திலே திருமணமான ஒரு பெண் மேலாடையை உடுத்தி கொண்டு, தாலியை அணிந்து கொண்டு வீதிக்கு வந்தபோது, தங்களை மேலானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் தெருவிலே, சாலையிலே வைத்து அவளுடைய தாலியை அறுத்து, அவளுடைய மேலாடையை கிழித்து, அவளுக்கு பலவிதமான நிர்பந்தங்களை கொடுத்து, அவர்களை தாக்கி துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய தினமும் அந்த பகுதி தாலியறுத்தான் சந்தை என்று அழைக்கப்படுகிறது. தென் திருவிதாங்கூரிலே நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் நாம் அறிவோம். அந்த சம்பவங்களிலே மக்கள் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளானார்கள். அவனமான சூழ்நிலைகளிலே ஒரு முறை இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அவர்களுக்கு கல்வியை புகட்டினவர்களை பிடித்து, அடித்து, உதைத்து, இரத்த வாந்தி எடுக்க வைத்தார்கள். பள்ளிக்கூடங்களை எல்லாம் எரித்து விட்டார்கள். பாட புத்தகங்களை எல்லாம் எரித்து விட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? இதனாலே தாக்கப்பட்ட இந்த மக்கள் இரத்த வாந்தியை எடுத்த போது என்ன சொல்லி பரிகசிச்சாங்க தெரியுமா? என்ன சொல்லி பரிகசித்தார்கள் என்று தெரியுமா? நேற்றைய தினத்திலே கூட நாம் நம்முடைய பாடசாலையினுடைய முன்னாள் மாணவர்களுடைய கூடுகையை கூட்டினோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இரத்த வாந்தி எடுத்த அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், அவன் கிறிஸ்தவத்தை வாந்தி பண்ணுகிறான், அவன் கிறிஸ்தவத்தை வாந்தி பண்ணுகிறான் என்று சொல்லி பரிகசித்தார்கள். இந்த வழக்கை கொண்டு காவல்துறையிடத்திலே சென்றபோது அவர்கள் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லை, இந்த சூழல்கள் எங்களுக்கு இருக்கிறது, இந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது தென் திருவிதாங்கூரிலே என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் வழக்கை போய் சென்னையிலோ திருநெல்வேலியிலோ போய் சொல்லு, அங்க போனா உன்னுடைய வழக்கை கேட்க ஆட்கள் இருப்பார்கள், இங்கு உன்னுடைய வழக்கை கேட்க நாங்கள் இல்லை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய முன்னோர்களும் இருந்தார்கள் என்பதை ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும்,
ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமை நோக்கி இயேசு கிறிஸ்து பவனி சென்ற போது சாதாரண மக்கள், சமுதாயத்திலே அடித்தட்ட மக்கள் குரல் எழுப்பினார்கள் என்றால், இந்த சூழ்நிலைகளை நாமும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே கூட இப்படிப்பட்ட சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸ்டெர்லைட் ஆலை சம்பவங்கள் நமக்கு தெரியும். கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்தபோது ஏற்பட்ட நிலைமைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்று டெல்லியிலே இன்னும் வட மாநிலங்களிலே நடைபெறுகின்ற விவசாய பேரணிகள் எல்லாம் நமக்கு தெரியும். இவைகளெல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள், வேதனைகள் சந்திக்கின்ற மக்கள், வாழ்விழந்து நிற்கின்ற மக்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய நசுக்கப்படுகின்ற போது, உரிமைகள் தடுக்கப்படுகின்ற போது வாழ்வாதாரத்திற்காக ஏங்கி நிற்கின்ற அவலங்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கு சாதாரண மக்கள் எழும்பி இயேசு கிறிஸ்துவை அவருடைய பவனியை பார்த்தபோது தாவீதின் குமாரனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இயேசுவே எங்களை ரட்சியும், ஓசன்னா ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கூக்குரல் இடுகின்றதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு மக்கள் பேரணி. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது இது ஒரு எதிர்ப்பின் பேரணியாக இருந்தது. இட்ஸ் அ ப்ரொட்டஸ்ட் ரேலி என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்போது பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் பேரணி மக்கள் பேரணியாக இருந்தது. அது ஒரு எதிர்ப்பின் பேரணியாக இருந்தது. ரோம அரசாட்சிக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் பேரணியாக இந்த பேரணி அமைந்திருந்தது. ரோம அடக்குமுறை ஆட்சி, இன்னல் இனியும் பொறுக்க முடியாது, சகிக்க இயலாது, இனி தாமதிக்க வேண்டாம், ஓசன்னா இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி மக்கள் முழக்கமிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு விளம்பர பேரணி அல்ல, மாறாக இது ஒரு விடுதலை பேரணியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வு கூட அந்த காலகட்டங்களிலே ஒரு எதிர்ப்பின் செயலாகவே தான் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நீதிக்காக குரல் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவாலயத்திலே வந்தபோது காசுக்காரர்கள், வியாபார கூட்டத்தால் வளாகம் நிரம்பி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே அதை சகித்து கொள்ள முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கின்ற நிகழ்வின் மூலமாய் தன்னுடைய எதிர்ப்பை அவர் பதிவு செய்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை நீங்கள் வியாபார தலமாகவோ கள்ளர் குகையாகவோ நீங்கள் அதை மாற்றிவிட வேண்டாம் என்று எச்சரிப்பின் செய்தியை, எதிர்ப்பின் செய்தியை இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக இந்த எருசலேம் பவனி தினத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தருகின்ற செய்தி என்னவென்றால், ஆலயம் ஆத்மீகத்திற்குரியது, ஆலயம் ஆண்டவருக்குரியது, ஆலயம் ஆண்டவருடைய சரீரம், அது ஆத்மீகத்திற்குரியது, அரசியலுக்குரியதல்ல. இதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும், ஏதோ ஒரு சாராருக்காக அல்ல, என்னுடைய வீடு அனைத்து மக்களுக்கும் ஜெப வீடு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அங்கு ஒரு எதிர்ப்பின் பேரணியாக, எதிர்ப்பின் செயல்களாய் அங்கு நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திலே வந்தார்கள், அவர்களை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார்.
ஒரு புரட்சி அங்கு ஏற்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு நிகழ்வு வருகின்றதை நாம் அறிவோம். எபூசியரை எதிர்த்து தாவீது போரிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது எபூசியர் சொன்ன ஒரு வார்த்தை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று தாவீதை ஏளனப்படுத்தி சொன்னார்கள். தவறாக புரிந்து கொண்ட தாவீது சொன்னார், எபூசியரை அதாவது எபூசியர் படையெடுத்து வருகின்ற போது இந்த குருடரை முடவர்களை எல்லாம் கொலை செய்கிறவர்கள் அல்லது முறிய அடிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை தலைவனாக்குவேன் என்று சொன்னார். ஆகவே அதைத் தொடர்ந்து குருடரும் சப்பானிகளும் ஆண்டவருடைய வீட்டிலே வரலாகாது என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் எருசலேம் பவனியிலே நாம் பார்க்கிற போது மத்திய 21:14 சொல்கிறது, குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு விடுதலை பேரணி, அநீதிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பின் பேரணியாக இருந்தது. அநேகர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இவர்களை அதட்டும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இல்லை, இவர்கள் பேசவில்லை என்றால் கற்கள் பேசும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தின் பவனி எதிர்ப்பை பதிவு செய்தாலும் அநேக மக்களுக்கு வாழ்வளிக்கின்ற பவனியாக இருந்தது. நிறைவாக நாம் பார்க்கின்ற போது இந்த எருசலேம் பவனி அமைதியின் பவனி என்று நாம் பார்க்கிறோம். இட்ஸ் அ பீஸ் ரேலி என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42வது வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை சிந்திப்பாயே என்றால் அது உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கண்ணீரோடே சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சமாதானத்தின் பேரணி, இது ஒரு அமைதியின் பேரணி, இது இயேசு கிறிஸ்துவின் ஒரு எதிர்பார்ப்பின் பேரணியாக இருந்தது. மக்களை குறித்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எதுவென்பதை இந்த பேரணியிலே முடிவிலே இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து சொன்ன வார்த்தைகள் நமக்கு புரிய வைக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். எருசலேமின் சமாதானத்திற்காக இயேசு சுவாமி அழுகின்றார். இயேசு சுவாமியை கண்ணீர் வடிய செய்த நிகழ்வு சமாதானத்தின் நகரமாகிய எருசலேமிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு இயேசு சுவாமி சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை நீ சிந்திப்பாயே என்றால் உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, கச்சை ஒருவனுடைய இடையோடு ஒட்டி இருப்பதைப் போல இஸ்ரவேலரும் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு கூட ஒன்றித்திருக்க நான் செய்தேன், அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்று ஆண்டவர் வேதனையோடு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களிடத்திலே சொல்கிறார். எரேமியா 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் பிந்திய பகுதியை பார்க்கிற போது அங்கு சொல்லப்படுகிறது, எருசலேமே நீ தூய்மை பெறுவது என்னாலோ? ஆண்டவர் தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எரேமியா 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கேளாமல் போனீர்களானால் நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் என்று சொல்கின்றதை காண்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேம் பவனி தினத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தற்பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை, நம்முடைய அனுபவங்களை,
இயேசு கிறிஸ்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளிலே பார்ப்பாரே என்றால் நம்மை குறித்து சந்தோஷப்படுவாரா அல்லது கண்ணீர் விட்டு அழுவாரா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம்.